வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி 2024 ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 25/4/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார். இவர் இங்க தனிச்சு இல்லாம ராகுவோடையும் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த உச்ச சுக்கிரனால இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டும் ரொம்ப விசேஷ பலன்கள், சூப்பரான பலன்கள் கிடைக்க போகுது. 4 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா டைமிங் கொடுத்திருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த டைமிங்கை தொட்டிங்கனாலே டைரக்டா உங்க ராசி ஓபன் ஆகும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கடந்த காலகட்டங்கள்லயும் சரி, ரீசன்ட் டேஸ்லயும் சரி, இருக்கும் 12 ராசிகள்லயுமே அதிகப்படியான பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ராசிகள்ல முதல் ராசியே கடகராசின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஷ்டமத்து சனியினால அவ்வளவு தொந்தரவுகளை கடந்த காலகட்டங்கள்ல நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல குரு வேற உட்கார்ந்து ஒரு பக்கம் படுத்துறார். இதெல்லாம் பத்தாதுன்னு சுக்கிரனும் கடந்த காலகட்டத்துல அஷ்டமத்துல போய் மறைஞ்சுதான் உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுவும் சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி போய் அஷ்டமத்துல மறைஞ்சி சுகபோகங்கள்ல டோட்டலா அப்படியே ஜீரோக்கு கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி லாபாதிபதியும் போய் 8ல மறைஞ்சதுனால லாபமே இல்லாம விரய செலவுகள் ஒரு பக்கம் இருந்தா, குடும்ப தேவைக்காவது பணம் வேணும் இல்லையா, வருமானமே இல்லாம ஜீரோ லெவல்ல கொண்டு போய் விட்டு கடன் 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 இப்படியே கடந்த காலகட்டம் உங்களுக்கு போயிருக்கும். எவ்வளவு துரோகம், எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு வலி, வேதனை, கண்ணீர், அழுகை, நம்பிக்கை துரோகம் இப்படியே கடந்த காலகட்டம் உங்களுக்கு போயிருக்கும். ஆனா கவலைப்பட வேண்டாம். உங்க விரையாதிபதியும் 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதியுமான புதன் கடந்த காலகட்டத்துல நீச்சமாய் இருந்தார். அந்த நீச்ச புதனையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கிரகமா சுக்கிர பகவான் இப்போ உச்சபலம் பெற்று பாக்கியஸ்தானத்துல அமர இருக்கார். உச்சமடைஞ்ச சுக்கிரனோட சேர்க்கை பெறக்கூடிய நீச்ச புதன் இந்த காலகட்டத்துல நீச்சபங்க ராஜயோகத்தோட ஃபுல் ஆக்டிவேட்டோட சூப்பரா செயல்பட இருக்கார். அதே மாதிரி இங்க சுக்கிரன் தனிச்சு இல்லாம ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். சுகபோகத்துக்கு காரகனான அந்த சுக்கிர பகவான் பிரம்மாண்ட காரகனான ராகு பகவானோட சேர்க்கை பெறக்கூடிய அமைப்பு திடீர் ராஜயோகத்தையும் எதிர்பாராத வருமானத்தையும் அனவரவையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கார். திடீர் ராஜயோக பலன்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல நடந்த பிரச்சனைகளை எல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு காலகட்டமா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா மனசளவிலையும் சரி, கடன் சார்ந்த விஷயத்திலையும் சரி, நண்பர்கள் வகையிலையும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் சரி, பணம் சார்ந்த விஷயத்திலையும் சரி, சகல விதத்திலையும் ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரியான ஒரு சூழல்ல தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நம்பிக்கையே போயிருக்கும். லைஃப் அவ்வளோதானா, இனிமே நம்ம பழையபடி அந்த நல்ல சூப்பரான ஒரு ஸ்டேஜை போய் தொடுவோமா, பழையபடி திரும்ப நம்ம லைஃப் மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான உணர்வே ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு ரீசன்ட் டேஸ்ல வந்துச்சுங்கிறது தான் உண்மை. நமக்கெல்லாம் விடிவு காலமே பிறக்காதா, நமக்கெல்லாம் வருமானமே இருக்காதா, நம்ம கடனையெல்லாம் இனிமே அடைக்க முடியுமா, குடும்பத்துல இனிமே நிம்மதி இருக்குமா, இந்த உடல்நல தொந்தரவு எப்படிதான் நமக்கு வந்துச்சுன்னே தெரியல, நம்ம ஃபிட்டா நம்ம கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹெல்த் கான்ஷியஸோட கரெக்டா தான் இருக்கும், ஆனா எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு உடல்நல தொந்தரவு வந்தது அப்படின்னு நிறைய பேரு ஒரு சந்தேக உணர்வோடயே இருப்பீங்க. அந்த கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல இருந்த இடம் தெரியாம மறைய போகுதுங்கிறது தான் உண்மை. பாக்கியஸ்தானத்து உச்ச சுக்கிரன் உங்களுக்கு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். தந்தை வழியில இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும். தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தந்தைக்கிட்ட இருந்து ஒரு சிலர் பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும். தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல தான தர்மங்கள் செய்யறதுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். பெண்கள் வகையில நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும். நல்ல கல்வி அறிவு, ஞானம் பிறக்கும். கடந்த காலகட்டங்கள்ல புத்திக்காரகனான புதனே நீச்சமாயிருந்ததுனால புத்தி கூர்மையில கொஞ்சம் தடங்கல்களை கொடுத்திருக்கும். உங்க அறிவுல கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்திருக்கும். மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் குறைஞ்சிருக்கும். ஆனா இதெல்லாம் இந்த காலகட்டத்துல மாறப்போகுது. புதன் நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிறதுனால
கொஞ்சம் டல்லான ஸ்டூடெண்ட்ஸ் கூட திடீர்னு எதிர்பார்க்காத வகையில சூப்பரா படிக்க ஆரம்பிப்பாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மதிப்பெண் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தொந்தரவுகள், தடங்கல்கள் எல்லாமே நீங்கும். பாகப்பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் நீண்ட காலமா போயிட்டு இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பாகப்பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். பூர்வீகத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பூர்வீக சொத்து விருத்தியாகும். பூரண சுகம் இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். சகல விதத்திலையும் ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு கிடைக்கும். நீண்ட காலமா இன்ப சுற்றுலா போகணும், ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய சுற்றுலா பயணம் போகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதுல ஒரு தடங்கல்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. நினைச்ச மாதிரி நாங்க பிளான் பண்ண மாதிரி டூர் போகவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்காம திடீர்னு இன்ப சுற்றுலா செல்வதற்கான அமைப்புகள், சாத்தியக்கூறுகள் சாதகமாகும். நல்ல சுவையான உணவு உட்கொள்ளக்கூடிய ஆர்வம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். புதுசா நிறைய சுவையான உணவுப் பொருட்களை சுவைத்து பார்ப்பதற்குண்டான யோக காலகட்டம் இதுன்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். 9ஆம் இடத்து சுக்கிரன் நிச்சயமா காதலை கொடுப்பார். சுக்கிரன் ஏற்கனவே சுகபோகத்துக்கு காரகன், காதல் காரகன் அவர்தான். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். நீண்ட காலமா இதோ பொண்ணையோ பையனையோ நீங்க காதலிக்கலாம். ஆனா உங்க காதலை அவங்க கிட்ட எடுத்து சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க காதலை ஏத்துக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்துல சாதகமாகும். நீண்ட காலமா நீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க காதலை உங்க பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியல, இல்ல ஏற்கனவே எடுத்து சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்காம உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து சொல்லும் போது நிச்சயமா பெற்றோர்கள் உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு காதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க. அதே மாதிரி காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்வாங்க. நீண்ட காலமா காதல்ல இருக்கவங்களுக்கு உங்க காதல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதாவது காதல் திருமணம் கைகூடி வரும். சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம். அப்போ சுகபோகங்கள், அதாவது அசையும் அசையா சொத்து சார்ந்த சேர்க்கை இந்த காலகட்டத்துல மிக பிரமாதமா இருக்கும். ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா சொந்த வீடு கனவு நனவாகும். நல்ல ஒரு லொகேஷன் அமையல, என்கிட்ட பணம் இருந்தும் கூட நல்ல ஒரு இடம் என்னால வாங்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு லொகேஷன் அமையும். நல்ல இடம், பூமி, மனை இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க, ஒரு சிலர் புதுசா கிரகப்பிரவேசம் செய்வீங்க, ஒரு சிலர் பூமி பூஜை இந்த சித்திரை மாதத்துல நிச்சயமா போடுவீங்க. ஒரு சிலர் ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த கட்டுமான பணி பாதியிலேயே நிக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர்னு அந்த கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான, வீடு கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை திடீர்னு கொடுக்கும். ஒரு சிலர் மனைவி பிள்ளைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, நகைகள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி நீண்ட காலமா தாய்க்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகும். தாயோட நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும். தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கல்வி ஸ்தானமும் இதுவே தான். அப்போ மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும். கல்வியில இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு இருக்கும். தந்தையுடைய அன்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நிலம், வீடு, வாசல், வண்டி, வாகனம், சுகபோகங்கள், சௌகரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். நீண்ட காலமா நல்ல ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி சூப்பரான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே 2 வீலர் வச்சிருக்கீங்கன்னா புதுசா இப்ப கார் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இல்ல ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். சமுதாயத்துல நல்ல மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ பக்தி ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய அமைப்பு கிடைக்கும். புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு, இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு சிலருக்கு கிடைக்கும். நகைச்சுவை உணர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நேச்சுரலாவே அதிகரிக்கும். நல்ல சிந்தனை பிறக்கும், ஆழ்ந்த அறிவு இருக்கும், புத்தி கூர்மை அதிகரிக்கும். லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு இல்லையா, இதை விட வேற என்னங்க வேணும் கடகராசி என்பவர்களுக்கு? அவ்வளோ விசேஷமான அமைப்பு இது.
வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய உச்சம் தொடும் ஒரு அமைப்பு உண்டாகும். அரசாங்கத்துல ஒரு சிலருக்கு நல்ல பெயர் கிடைக்கும், ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கூட அரசாங்க வகையிலேயே கிடைக்கும். தந்தை செய்யும் தொழிலை ஒரு சிலர் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும். தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். பெரிய தொழில் செஞ்சு நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, அடிஷ்னலா இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஒரு சிலர் புதிய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுவீங்க. ஒரு சிலர் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கனாலுமே சைட்ல இன்னொரு வேலை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையும், ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் காணக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும், சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யறவங்களுக்கும், விநியோகம் செய்யறவங்களுக்கும், உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களுக்கும், பசு பண்ணை வச்சிருக்கவங்க, பால் பண்ணை வச்சிருக்கவங்க, பியூட்டி பார்லர் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஏனைய அனைத்து துறைகள்ல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இந்த காலகட்டம் இருக்கும். உங்க முன்னேற்றத்தை நீங்க கண்கூடா காண முடியும். அப்படியே ஓவராலா பார்க்கும்போது நெகட்டிவ்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரான யோகமான, நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான ஒரு காலகட்டமா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு 100% இருக்குங்கிறது தான் உண்மை. சுக்கிரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும், தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கிரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும். என்னன்னா, வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிர ஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க. சுக்கிரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வரும். மதியம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வரும். இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் வரும். மதியம் 1 to 2 மேக்சிமம் கோவில் நட சாத்தி இருப்பாங்க. ஸோ காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கிரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது. அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும். கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க பாக்கியாதிபதியும் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான அந்த சுக்கிர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார். ஆனா இந்த காலகட்டத்துல கலத்தர காரகனான சுக்கிர பகவான் கலத்தர ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறது சிறப்பு. அதுலயும் உங்க ராசி அதிபதியும் கர்ம தொழில் தானாதிபதியான சுக்கிரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படுறது கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். உங்க லக்னாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கார். உங்க தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் உச்சமடைஞ்சு இருக்கார். வேற என்ன வேணும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு? கடந்த காலகட்டங்கள்ல திருமணத்துல நிறைய பேருக்கு தடங்கல்கள் இருந்திருக்கும். இவங்க தான் உங்க லைஃப் பார்ட்னர்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு 2 பக்கமும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா கூட ஏதோ ஒரு விஷயத்தினால தடங்கல்கள் வந்திருக்கும். திருமணம் ஆகாம போயிருக்கலாம், இந்த நபரே வேண்டான்னு தோன்றியிருக்கலாம். ஒரு சிலருக்கு காதல்ல கூட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், காதலர்களுக்குள்ள பிரிவினைகள் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருப்பீங்க, பிரிவினைகளை கொடுத்திருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதுல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் நிறைய பழுது தொந்தரவு கொடுத்திருக்கும். ஒரு சிலர் இடம் பூமி மனை வாங்கறதுல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும். சொந்த வீடு போகணும்னு கனவுல இருக்கவங்களுக்கு அதுல ஏதாவது தடங்கல்கள் வந்திருக்கலாம். ஒரு சிலர் வீடு கட்டுறதுல கட்டுமான பணியில தடைகள் இருந்து பணம் இருந்துமே தடைகள் இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு வீடு கட்டுமான பணிகளுக்கு தேவையான பணம், போதிய பணம் இல்லாம கட்டுமான பணி பாதியில நின்று இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி நீச்சமடைஞ்ச காரணத்தினால பிசினஸ் பண்றவங்களுக்கு கடும் சரிவு
பெரிய நஷ்டம் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியா படுத்தி எடுத்திருக்கும். ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாக போகுதுங்கிறது தான் உண்மை. குறிப்பா உங்க ராசி அதிபதி பலமான காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ஈடேறும். அதே மாதிரி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா அதிகரிக்கும். உங்க பேச்சுக்கு இந்த காலகட்டத்துல மரியாதை கூடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய தொழிலாளர்கள் கிடைப்பாங்க. புதிய வேலையாட்கள் அமைவாங்க. வேலையாட்கள்னால உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை நிச்சயமா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். வேலை மாற்றம் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இப்ப இருக்கிற வேலையை விட இன்னுமே பெஸ்டான ஒரு சூப்பரான வேலை நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். மனைவி மூலமா குறிப்பா நிறைய பேருக்கு அனுகூலங்கள் உண்டாகும். கணவனா இருந்தா மனைவி மூலமாவோ மனைவியா இருந்தா கணவன் மூலமாவோ நிறைய அனுகூலங்கள் இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வகையிலையும் இந்த காலகட்டத்துல பெஸ்டான பலன்கள் கிடைக்கும். நிச்சயமா பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சரியாகும். பிசினஸ்ல உங்க பார்ட்னரோட ஐடியாவை கேட்டு நீங்க இன்னுமே கூடுதலா புதிய யுக்திகளை புகுத்தி பிசினஸ்ல நல்ல ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும். பிசினஸ் பார்ட்னர் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தனஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதும் அவ்வளவு விசேஷம். அதுவும் உச்சமடைஞ்சிருக்காரு இல்லையா, தன வருமானம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். நீண்ட காலமா தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள் எல்லாமே அகலும். ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான வருவாய் ஒரு சிலருக்கு இருக்கும். உதாரணத்துக்கு திருமண மண்டபம் வச்சிருக்கவங்க, இல்ல திருமண மண்டபம் பக்கத்துல பூக்கடையோ இல்ல திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யறது, இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும். மேட்ரிமோனி வச்சிருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பிரமாதமான வளர்ச்சி இருக்கும். திருமண தகவல் மையம் நடத்துறது, பூக்கடை வைக்கிறது, திருமண சீசன் சார்ந்த வருமானம் பார்க்கறது, இந்த மாதிரியான அமைப்பு சிறப்பா இருக்கும். பொதுத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு மனைவியால வருமானம் இருக்கும். திருமணத்துக்கு பின் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு, அதாவது ரீசன்ட் டேஸ்ல கல்யாணம் பண்றவங்களுக்கும் அல்லது இந்த சித்திரை மாதத்துல திருமணம் பண்றவங்களுக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு இனி வரும் காலகட்டத்துல திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க சுய முயற்சியினால வருமானம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வருமானம் சிறப்பா இருக்கும். நிறைய பேருக்கு நீண்ட காலமா வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு செல்வதற்கான அமைப்பும் வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமாகும். மாணவர்களுக்கு படிப்புல இருந்த தடங்கல்கள் அகலும். கடந்த காலகட்டங்கள்ல புத்திகாரகனான புதனை நீச்சமாயிருந்த காரணத்தினால, அதுவும் உங்க லக்னாதிபதி வேற இல்லையா, அவரே நீச்சமான காரணத்தினால நிறைய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு ஆர்வமே இல்லாம இருந்திருக்கும். புத்தி கூர்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல உச்சசுகரனோட சேர்க்கை பெற்று புதன் நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கும் காரணத்தினால மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்க்காத வகையில நல்ல சிறப்பான முன்னேற்றம் காண்பீங்க. என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாம் அமையும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தான். கலத்தர காரகனான சுக்கிர பகவான் கலத்தர ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் திருமணம் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சுங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல இவங்க தான் உங்க பார்ட்னர், இவங்க தான் லைஃப் லாங் உங்க கூட இருக்க போறாங்க, இவங்க தான் உங்க கணவனோ மனைவியோ அப்படின்னு நிரந்தர தன்மையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வரும் காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சித்திரை மாதத்துல திருமண தேதி குறிக்கிற அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் நிச்சயதார்த்தம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். காதல் காரகனான சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கார், அதுவும் களத்திர ஸ்தானத்துல. அப்போ காதலை வலுப்படுத்தும். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க காதலை நீங்க காதலிக்கிறவங்க கிட்டே எடுத்து சொல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க மனசு திறந்து காதலை சொல்லி அது மூலமா அவங்க கிட்ட கிரீன் சிக்னல் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் காதலிக்கிறது வீட்டுக்கே
தெரியாம வச்சிருக்கீங்கன்னா கூட பெற்றோர்கள் கிட்ட உங்க காதலை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி காதல் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். உங்க காதல் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதாவது திருமணத்துக்கு செல்லும். ஒரு சிலர் ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட 2ஆம் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகளை நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமா கொடுக்கும். பாக்கியாதிபதி களத்திரஸ்தானத்துல இருக்கார் இல்லையா, ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல தெய்வ பக்தி அதிகரிக்கும். தெய்வ பக்தியுடைய மனைவி கிடைப்பாங்க. பெண்ணா இருந்தா தெய்வ பக்தியுடைய கணவன் உங்களுக்கு கிடைப்பாங்க. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா செல்வீங்க. நீண்ட காலமா ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், அங்க போய் சுத்தி பார்க்கணும், இங்க போய் சுத்தி பார்க்கணும் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அதுல எல்லாம் தடங்கல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும். நிறைய சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, குறிப்பா ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது இன்ப சுற்றுலாவோ செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம். கூட்டு தொழில வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வாணிபம் செய்யறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தாம்பத்திய சுகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு பெண் நண்பர்கள் இந்த காலகட்டத்துல அதிகம் கிடைப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அளவா வச்சுக்க பாருங்க. எதிர்பாலினத்தவர்கிட்ட அதிகம் நெருக்கம் காட்டாம இருக்கிறது, கொஞ்சம் விலகியே இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நீண்ட காலமா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் தீரும். உங்க பேச்சை இதுவரைக்கும் கேட்காம இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்சை கேட்பாங்க. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். இனிமையா பேசுவீங்க இந்த காலகட்டத்துல நீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டம் இது. வண்டி வாகன காரகனான அந்த சுக்கிர பகவான் உச்சமடைஞ்ச காரணத்தினால ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. 2 வீலர் வச்சிருக்கவங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல கார் வாங்குவீங்க. ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க, பழசாயிடுச்சு, புதுசா இன்னொன்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி நீண்ட காலமா கட்டுமான பணிகள்ல இருந்த தடங்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும். சில காலமா கிடப்புல இருந்த கட்டுமான பணிகள் எல்லாம் கூட மீண்டும் இந்த காலகட்டத்துல திரும்பவும் உங்க வீட்டை கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் புதுசா பூமி, மனை, இடம் இதெல்லாம் வாங்குவீங்க. நல்ல ஒரு லொகேஷன்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனை, இடம், பூமி இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலர் விவசாய நிலங்கள் வாங்கி போடுவீங்க. கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யறவங்களுக்கு, பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்களுக்கு, பசு பண்ணை, பால் பண்ணை, பசு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும், உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, ஹோட்டல் வச்சிருக்கவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க, டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க, நெய், இனிப்பு பலகாரம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது பெருசா நெகட்டிவா சொல்றதுக்கு வேலையே இல்ல. ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த சுக்கிர பயிற்சி. ஆக மொத்தம் பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காணக்கூடிய ஒரு விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை. சுக்கிரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும், தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கிரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும். என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிர ஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க. சுக்கிர ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வரும். மதியம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வரும். இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை நேரம் வரும். மதியம் 1 to 2 மேக்சிமம் கோவில் நட சாத்தி இருப்பாங்க. ஸோ காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கிரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது. அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும். கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மகர ராசி அன்பர்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானத்துக்கும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் கடந்த காலகட்டத்துல தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம். அதுவும் அவர் தனிச்சு இல்லாம பாக்கியஸ்தானத்துக்கும் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான புதனோட சேர்க்கை பெற்று
நீச்சபங்க ராஜயோகத்தோட சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம். என்ன காரணம்னா, கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் நீச்சமான காரணத்தினால தந்தை வழியில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் உண்டாகி இருக்கலாம். ஒரு சிலருக்கு உங்க தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம். எல்லாம் இருந்துமே அனுபவிக்க முடியாத சூழலை கடந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும். ஆனா இப்போ அது எல்லாமே மாறப்போகுதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த உச்ச சுக்கிரனோட நீச்ச புதன் இணையும் போது நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால தந்தை வழியில இருந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும். தந்தை வழி சொத்துக்கள், பாகப்பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சுமூகமா முடிஞ்சு தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். தந்தை கிட்ட பேசாம இருக்கீங்க, கருத்து வேறுபாடுகளோட இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் சரியாகி திரும்பவும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால தைரிய வீரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய உத்வேகம் பிறக்கும் மனசுல. எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். நல்ல குரல் வளம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஏன்னா வாகன காரகனே சுக்கிரன் தான். அவர் உச்சமடைஞ்ச காரணத்தினாலே வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வச்சுட்டு இருக்கவங்களுக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். 2 வீலர் ஏற்கனவே நீங்க வச்சிருக்கீங்கன்னா கூட ஒரு சிலர் புதிய கார் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும், ஒரு சிலர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியுமே அரசு உத்தியோகம் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா அரசு உத்தியோகம் கைகூடி வரும். சாஸ்திர ஞானம் இந்த காலகட்டத்துல ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும். உங்க புத்தி கூர்மை, அறிவு கூர்மை அதிகரிக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்துல புத்திக்காரகனான புதன் பகவானுமே நீச்சமா இருந்ததுனால மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தேவையில்லாத கெட்ட சகவாசங்களும் அதிகரிச்சிருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல அது எல்லாமே மாறி மாணவர்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். எதுவா இருந்தாலுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய அமைப்பு. அதுலயும் குறிப்பா தொழில் சார்ந்த வகையில, ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியே சுக்கிரன் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் வகையில நிறைய முயற்சியால முன்னேறக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உங்க சுய முயற்சியினால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அடிஷனலா இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் சைட் பிசினஸ் பண்ணணும், இல்ல இன்னொரு வேலை நம்ம பார்ட் டைமா பண்ணணும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். தொழில ஒரு சிலருக்கு இடமாற்றம் கொடுக்கும். அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பையோ, வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பையோ, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளையோ கொடுக்கும். தொழிலுக்காகவோ, வேலைக்காகவோ, இல்ல சில பர்சனல் விஷயங்களுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா விசா கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் விசா கிடைத்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உங்க சுய முயற்சியினாலே தொழில முன்னேற்றம், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். சமுதாயத்துல பெயர், புகழ், அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். அதிகாரம் மிக்க தோரணை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா சூரியனும் இந்த சேர்க்கை பெற்றிருக்கார். தொழில் வகையிலுமே நல்ல பணியாட்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. தொழில் நுணுக்கம் தெரிஞ்ச நல்ல பணியாட்கள் கிடைச்சி அவங்க மூலமா தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இளைய சகோதர ஸ்தானம் இந்த 3ஆம் இடம். அப்போ இங்க சுக்கிரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால இளைய சகோதர உறவுகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும். இளைய சகோதர உறவுகளோட நல்ல பெஸ்ட் பாண்டிங் கொடுக்கும். சகோதர உறவுகள் மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதே மாதிரி கலத்திர காரகன் சுக்கிரன் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். அப்போ ஒரு சிலருக்கு உங்க சுய முயற்சியினால திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதாவது காதல் திருமணம், பதிவு திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுக்கும். காதல்ல சிலருக்கு வெற்றி கிடைக்கும். காதலிக்கிறவங்க காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும். கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், போலீஸ், ராணுவம், ஒப்பந்தம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கு, சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, டைப்பிங் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு, வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு, டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு,
டெக்ஸ்டைல் ஷாப், துணிக்கடை வச்சிருக்கவங்க, உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு பொற்காலமாவே இருக்கும். தொழில் வகையில நீங்க எடுக்கும் எந்த விதமான முயற்சியா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிசினஸ் வைஸும் சரி, அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாவே இருக்கும். லாபம் பல மடங்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகும். வேலைக்கு போற ஒரு சிலருக்குமே இந்த காலகட்டத்தில் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும். உங்க தொழில் திறமை இந்த காலகட்டத்தில் மற்றவங்களால பாராட்டப்படும். உங்க திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். உங்க திறமைகளுக்கு இந்த காலகட்டத்தில் அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். 5ஆம் இடம்ங்கிறது காதல் ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், பூர்வீகம் சார்ந்த பாவகம், உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த விதத்துல 5ஆம் இடத்த அதிபதி முயற்சி ஸ்தானத்துல உச்சமடைஞ்ச காரணத்தினால குழந்தைகள் வகையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலர் குழந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க, தனிச்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். குழந்தை ஸ்தானாதிபதியே உச்சமாயிட்டார். அப்ப குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள், தொந்தரவுகள் இது எல்லாமே சரியாகி குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும். குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சியினால தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலமா சரியாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆகும். காதல்ல வெற்றி கிடைக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள், தடங்கல்கள் எல்லாமே சரியாகும். பங்காளி வகையில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி எல்லாரும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் பூமி, மனை, நிலம், இடம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவீங்க. ஒரு சிலருக்கு நீண்ட காலமா வீடு கட்டுற பணி பாதியில நிக்குது, கட்டுமான பணிகள் தடங்களா நிக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த சித்திரை மாதத்துல பூமி பூஜை போடுவீங்க. ஒரு சிலர் பூர்வீக இடத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க. ஒரு சிலர் இந்த சித்திரை மாதத்துல கிரக பிரவேசம் செய்து புதிய வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். சொந்த வீடு கனவா இருக்கவங்களுக்கு உங்க கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகும். நீண்ட காலமா இடம், பூமி, மனை, வீடு இதையெல்லாம் விற்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க இடமோ, நிலமோ, வீடோ இதெல்லாம் விற்கக்கூடிய, விற்பனையாகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்க உங்க இடத்தை விற்று அது மூலமா புதுசா வேற ஒரு இடம் வாங்குறதுக்கோ, அசையா சொத்து வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும். 5ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானம், அவர் உச்சமானதுனால குலதெய்வ வழிபாட்டில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் அதிகம் கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் குறிப்பா வெளிநாட்டில் சென்று அங்கேயே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இதையெல்லாம் கொடுக்கும். இதுவரைக்கும் கடந்த காலகட்டத்தில் தொழில் வகையில இருந்த தேக்க நிலை, நஷ்டம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போது, எல்லாமே மாறப்போது. தொழில் வகையில மிகப்பெரிய உச்சம் தொடக்கூடிய காலகட்டம்னே இந்த காலகட்டத்தை மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். ஆக மொத்தம் பார்க்கும்போது மேக்சிமம் 99% இந்த சுக்கிரனால உங்களுக்கு சூப்பரான பலன்கள் கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை. சுக்கிரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும், தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கிரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும். என்னன்னா, வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிர ஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க. சுக்கிர ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வரும். மதியம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வரும். இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை நேரம் வரும். மதியம் 1 to 2 மேக்சிமம் கோவில் நட சாத்தி இருப்பாங்க. ஸோ காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கிரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது. அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும். கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கும்பராசி அன்பர்களுக்கு
பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்துக்கும் சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனா இப்போ தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதுவும் அவர் தனிச்சு இல்லாம நீச்சமடைஞ்ச புதனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படுறது கூடுதல் விசேஷம். இன்னொன்னு, இந்த புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்ய யோகம், அதே மாதிரி பிரம்மாண்ட காரகனான ராகு பகவானோட சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் தனஸ்தானத்திலேயே இந்த கூட்டணி இருக்கும் காரணத்தினால தன வருமானம் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது பிரமாதமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். நீண்ட காலமா கடன் தொந்தரவுல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமான வளர்ச்சி இருக்கும். கடனிலிருந்து முற்றிலுமா விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும்ங்கிறது தான் உண்மை. ஏதோ ஒரு வகையில பணம் உங்க கைக்கு வந்து சேரும். நீண்ட காலமா உங்களுக்கு இருந்த வறுமை நிலை, கடன் தொந்தரவு, உடல்நலம் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்துல இருந்துமே வெளிவரக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டம், யோகமான காலகட்டம் இந்த உச்ச சுக்கிரன் உங்க தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். கடந்த காலகட்டத்துல ஜன்மசனியினால நீங்க பட்ட பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா தனஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால நல்ல ஆடம்பரமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இருப்பீங்க. கலை ரசனையோட பேசக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உங்க பேச்சால நிறைய அனுகூலங்கள் இருக்கும். கடினமான சில விஷயங்களை கூட நீங்க பேசி எளிதா சீக்கிரமா முடிச்சிருவீங்க. உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல இசை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும், பாடல் கேட்கறதுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீண்ட காலமா ஒரு ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போய் சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காக நிறைய பிளான் கூட பண்ணிருப்பீங்க. ஆனா அது பெருசா நிறைவேறாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் குடும்பத்துக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நிறைய பொருட்களை குடும்பத்துக்காக நீங்க வாங்கி சேர்ப்பீங்க. குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஏன்னா ஆல்வேஸ் பாக்கியாதிபதியும் அவரே தான். உங்க குடும்பஸ்தானத்துல பாக்கியாதிபதி அமர்ந்திருக்கும் காரணத்தினால குடும்பத்துல நிறைய சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகன யோகம் பிரமாதமா இருக்கும். வாகன காரகன் சுக்கிரன் இந்த 2ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் ஏற்கனவே வாகனம் வச்சுட்டு இருக்கீங்கனாலும் அடிஷனலா இன்னொரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் 2 வீலர் வச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். உழைப்பை தாண்டி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் வரும். 2ஆம் இடத்து சுக்கிரன் உச்ச சுக்கிரன் உழைப்பை விட வருமானத்தை அதிகப்படுத்துவார். நீங்க பார்க்கிற வேலையில பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். மேக்சிமம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சம்பள உயர்வு நிச்சயமா கிடைக்கும். தொழிலையுமே மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த ராகுவோட சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறது உங்களுக்கு தன வருமானத்தை நிச்சயமா அதிகப்படுத்தும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பொருளாதாரத்துக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதுவும் ராகுவோட இந்த உச்ச சுக்கிரன் தனஸ்தானத்துல வரும்போது தன வருமானம் பிரமாதமா இருக்கும். பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. ஆபரண சேர்க்கை நிச்சயமா இந்த காலகட்டத்துல இருக்கும். நிறைய ஆண்கள் இந்த காலகட்டத்துல மனைவி பிள்ளைகளுக்காக தங்கம், வெள்ளி இது மாதிரி ஆபரணங்களை வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும், காதல்ல வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே காதல்ல இருக்கவங்களுக்கும் காதல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பஸ்தானத்துல பாக்கியாதிபதி அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் சாதகமாகும். ஏற்கனவே குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த 5ஆம் இடத்து அதிபதி புதன் நீச்சமாயிருந்த காரணத்தினால குழந்தை பாக்கியத்துல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்துல தடங்கல்கள் இருந்திருக்கும். 3ஆம் இடத்து குருவும் குழந்தை பாக்கியத்துல தடங்கல்களை நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்துல கொடுத்திருக்கலாம். ஆனா இப்போ முயற்சி செய்யும் போது நிச்சயமா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு சாதகமாகும். ஜவுளி கடை வச்சிருக்கவங்க, பழம், காய்கறிகள் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும், கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், பசுப்பண்ணை வச்சிருக்கவங்க, விவசாயம் பண்றவங்க, ஆடை ஆபரணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, ஹோட்டல் வச்சிருக்கவங்க, தங்கும் விடுதிகள் வச்சிருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடு இந்த காலகட்டத்துல மேக்சிமம் இருக்கவே இருக்காது. பணவரவுக்கு இந்த காலகட்டத்துல
தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வழியில பணம் உங்க கைக்கு வந்து சேரும். உங்க கவர்ச்சியான பேச்சால நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்தி காட்டுவீங்க. சாத்தியமில்லாத சில விஷயங்களை எல்லாம் கூட சாத்தியப்படுத்தி காட்டுவீங்க. ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு பலருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஒரு சிலர் வாசனை திரவியங்கள் பர்ஃபியூம் யூஸ் பண்றதுக்கு ஆசை அதிகரிக்கும். மனைவியால வருமானம் இருக்கும். நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாவோ, பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து தடங்கல்கள் அகலும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். உங்க பார்ட்னர் இவங்க தாங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும். ஒரு சித்திரை மாதத்துல நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வெளிநாட்டு தொடர்பு, ஏன்னா 9ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் தொடர்பு வந்த காரணத்தினால வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வருமானம் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் விசா கிடைத்து தொழில் காரணமாவோ, வேலை காரணமாவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீங்க சொந்த ஊர்ல இருக்கீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனில வேலை கிடைச்சி வெளிநாட்டு வருமானம் காணக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். தந்தை மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் அதிகரிக்கும். தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். தந்தை வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தந்தையோட சுமூகமான சூழலை உண்டாக்கும். தந்தையுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்க பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. உங்க பேச்சு இனிமையா இருக்கும். நல்ல பொருளாதாரம் இருக்கும். குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும். மற்றவங்களை வசீகரிக்கும் அளவுக்கு உங்க பேச்சு சிறப்பா இருக்கும். சட்டம், நீதித்துறை, ஜோதிடம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம் இருக்கும். எதையுமே எக்ஸ்பென்சிவா அனுபவிப்பீங்க. எக்ஸ்பென்சிவான பொருட்கள் வாங்குறதுக்கு ஆசைப்படுவீங்க. உயர்தரமான பொருட்களை இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பராசி அன்பர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தானியங்கள் வீட்டுல அதிகம் இருக்கும். ஒரு சில கும்பராசி அன்பர்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு பிசினஸ் பண்ணுவீங்க. அதாவது ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு பிசினஸ் பண்ணி அது மூலமா லாபம் காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். 2 வருமானம் பெறக்கூடிய அமைப்புகளை நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும். தாய் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல உச்சமடைஞ்ச காரணத்தினால தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பிரிஞ்சு வாழறவங்க இந்த காலகட்டத்தில் ஒன்றிணைவாங்க. அம்மா மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலம் இருக்கும். தாய் வழி உறவுகளோட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும். டிரான்ஸ்போர்ட், வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும், கால்நடை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க, வீடு கட்டி விற்பனை செய்யறவங்க, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சூப்பரான காலகட்டம் தான். பணவரவு சிறப்பா இருக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். எடுத்த காரியத்துல முன்னேற்றம் இருக்கும். தந்தை தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, இது மாதிரி சகல விதத்திலையும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தான். குடும்பஸ்தானம் சிறப்பா இருக்கும் காரணத்தினால குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். தனவரவு தாராளமா இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான பயிற்சியா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை. சுக்கிரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும், தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கிரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும். என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிர ஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க. சுக்கிரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வரும். மதியம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வரும். இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் வரும். மதியம் 1 to 2 மேக்சிமம் கோவில் நட சாத்தி இருப்பாங்க. ஸோ காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கிரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது. அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும். கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.